வணக்கம். ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியான புயல் எச்சரிக்கை பத்தி தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். தமிழகத்தை நோக்கி ஒரு புயல் சின்னம் வந்துகிட்டு இருக்கு. அதனால அடுத்த சில நாட்களுக்கு நாம ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஆமாங்க. வங்கக்கடல்ல உருவாயிருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா மாறப்போகுதுன்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சரி, இந்த புயல் சின்னம் இப்போ எங்க இருக்கு, எந்தெந்த ஊரை பாதிக்கும், வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்துச்சு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா கடல்ல காத்தோட அழுத்தம் குறைஞ்சு மேகமெல்லாம் ஒன்னு சேர்றது. அது இப்போ இன்னும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமா மாறி இருக்கு. இது இன்னும் ஸ்ட்ராங்காகி ஒரு முழு புயலாவே உருவாகும்னு வெதர் ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதனால இன்னையிலிருந்து அடுத்த 7 நாளைக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி அப்புறம் காரைக்கால் பகுதிகளில் பரவலா கனமழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்த 7 நாளைக்கு மழை இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? எந்தெந்த மாவட்டங்கள்ல ரொம்ப கனமழை இருக்கும், எங்கெல்லாம் மிதமான மழைக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் லிஸ்ட் இதோ. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் வரைக்கும் அங்கங்க 1-2 இடங்கள்ல கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிதமான மழை எங்கெல்லாம் பெய்யும்னு பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு நைட் வரைக்கும் சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. வரப்போற திங்கக்கிழமை, அதாவது நவம்பர் 24ஆம் தேதிக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எல்லாரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கணும். நவம்பர் 24ஆம் தேதி குறிப்பா தெற்கு மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், அது மட்டுமில்லாம டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலையும் சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. அதே நாள்ல நம்ம வட மாவட்டங்களோட நிலைமை என்ன? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாதிரியான பகுதிகளில் சில இடங்கள்ல இடி மின்னலோட மிதமான மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால சென்னை வாசிகளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இவ்ளோ மழை புயல்னு சொன்னா உடனே எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி, அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு விடுவாங்களா அப்படிங்கிறது தான். அத பத்தின சரியான தகவல் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். நவம்பர் 24ஆம் தேதி ஸ்கூல், காலேஜுக்கு லீவ் விடுறது பத்தின ஃபைனல் டெசிஷனை அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் எடுப்பாங்க. மழையோட தீவிரத்தை பொறுத்து ஒருவேளை காலையில கூட இந்த அறிவிப்பு வரலாம். முக்கியமா கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிற தெற்கு மாவட்டங்கள்லயும் டெல்டா மாவட்டங்கள்லயும் நிலைமையை பார்த்துட்டு ஸ்கூல், காலேஜுக்கு லீவ் விட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க மாவட்ட கலெக்டரோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு வெயிட் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவில் வர வதந்திகளை நம்பாதீங்க. அடுத்ததா, இந்த மாதிரி சமயத்துல பொதுமக்களும் முக்கியமா நம்ம மீனவ நண்பர்களும் என்னென்ன பாதுகாப்பு ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, இந்த கனமழை புயல்னு சொல்றாங்களே, இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்? நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? இதோ சில சிம்பிளான வழிகள். வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா, ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு வார்னிங் இதுதான். மீனவர்கள் எந்த காரணம் கொண்டும் அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் கடலுக்குள்ள போகவே கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. இந்த எச்சரிக்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்துக்கு சூறாவளி காத்து வீசுன்னு கணிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல படகை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. இது ரொம்பவே ஆபத்தானது. குறிப்பா தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அப்புறம் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் போகவே வேண்டான்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. உங்க பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல. பொதுமக்களுக்கு என்ன அட்வைஸ்னா, வர்ற 28ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப அத்தியாவசியமான தேவை இருந்தா மட்டும் வீட்டை விட்டு வெளியே போங்க. முக்கியமா நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த வானிலை மாற்றங்களை நாம எல்லாரும் சேர்ந்து தான் எதிர்கொள்ளணும். அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனமா கேளுங்க. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. எல்லாத்தையும் விட முக்கியம், பாதுகாப்பா இருங்க. அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.